அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தவறா ஒரு விஷயத்த வந்து புரிதல் இல்லாம பேசிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவரு அடிக்கடிக்கு ஒரு விஷயத்த சொல்வாரு. ஃபர்ஸ்ட்லாம் சொல்லியிருந்தாரு. இப்ப சொல்றது இல்ல. ஏன்னா அவருக்கே அந்த வார்த்தை வந்து சலிச்சு போச்சு. சொல்லி சொல்லி. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, தமிழன் வந்து உழைப்பை விட்டு வெளியேறிட்டான். அதனால தான் வட இந்தியக்காரங்க அங்கங்க வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. எல்லாம் செய்றாங்க. தமிழன் வந்து உழைப்பை விட்டு வெளியேறிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அது அவர் சொல்றது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உண்மதான். அதில வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ வட இந்தியாக்காரன் வந்து எல்லா இடத்துலயும் ஆக்குபை பண்ணி எல்லா இடத்துலயும் வந்து இருக்கிறான் அப்படின்னாக்கா, தமிழன் வந்து உழைப்பை விட்டு வெளியேறிட்டான். இந்த வெளியேறினவன் எங்க இருக்கான்? அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அந்த கொஸ்டின் எங்க தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா பயலுகளும் இந்த Facebook, YouTube இதில வீடியோ போட்டு சம்பாரிச்சிடலாம். ஏன்னா ஒரு இடத்துல போனோம்னா கை கட்டி வாய பொத்தின்னு வேலை செய்ய முடியாது இவங்களால. அதனால வந்து இவங்க வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு சம்பாரிச்சிடலாம் அப்படின்றதுக்காக, இந்த ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ, இந்த கிஸ் பண்ற வீடியோ, ஏன்னா வியூஸ் போகல. இப்போ இந்த மாதிரியான வீடியோ போட்டோம்னாக்கா, நெறைய பேர் வருவாங்க, நெறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ட்டு இவனுங்க வந்து பிட்டு படமா எடுத்துட்டு இருக்கிறானுங்க. சிலதுங்க வந்து உடம்பு ஒணங்கி வேலை செய்ய தெரியாத தற்குறி நாய்ங்கெல்லாம் வீடியோ போட்டு சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல தான் வந்து இப்போ வீடியோவே பண்ணிட்டு இருக்குதுங்க. எல்லா நாய்ங்களும் இந்த சோஷியல் மீடியா பக்கம் தான் இருக்குதுங்க. உடனே நீங்க கேட்கலாம், நீ ஏன் இதானடா பண்ற அப்படின்ட்டு. அதாவது மக்களுக்கு புரிதல் இல்லாத ஒரு விஷயம் தெரியல அப்படின்னாக்கா, அந்த விஷயத்த பத்தி வீடியோ பண்ணலாம். அது தப்பு இல்ல. ஏன்னா யூடியூப் பர்பஸே அதுதான். ஒரு நியூஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு வீடியோன்னு போட்டு யூடியூப், அதாவது அந்த யூடியூப் கண்டுபிடிச்சவனே தலையில அடிச்சுன்னு போயிட்டான். நான் என்ன பர்பஸ்க்கு இது நான் உருவாக்கினேன், எப்படி இது போயின்னு இருக்குது பாருங்க அப்படின்ற நிலைமைக்கு. அண்ணா சீமான் அண்ணன், நீங்க சொல்றது 100% உண்மை. தமிழன் உழைப்பை விட்டு வெளியேறிட்டான். எல்லா தற்குறி பயலுங்களும் யூடியூப், Facebook உள்ள தான் இருக்குதுங்க. வேற எங்கும் இல்லை இதுங்க. நீங்களே செக் பண்ணி பாருங்கண்ணே.